ஹாய்மா, நான் தான் உங்கள் சத்யாம்மா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அம்மா என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி வச்சு ஒரு பகோடா செய்யலான்னு நினைக்கிறேங்கம்மா. வாங்கம்மா, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம அம்மா ஏற்கனவே கழுவி வச்சுட்டோங்கம்மா. இப்போ இந்த காஞ்ச துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துடலாங்கம்மா, அந்த ஈரம் இல்லாமல். நம்ம பூண்டும் சோம்பும் கொஞ்சம் இதில் நல்லா அந்த பகோடாவுக்கு நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாங்கம்மா. அவ்வளோதான், இது எடுத்துக்கலாங்கம்மா. கடலை பருப்பை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்கம்மா. மாவு மாதிரி நம்ம வீட்டில் கடலை மாவு இல்லை, என்ன பாக்கெட் மாவு இருந்தாலும் அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாங்கம்மா. இதை கொஞ்சம் நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கலாங்கம்மா. சுத்தமாக ஜெலிச்சு எடுத்துட்டோங்கம்மா. நம்ம என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. அம்மா வீட்டில் இருந்த கேரட் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் பீன்ஸுங்கம்மா. நம்ம வெங்காயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாங்கம்மா. நான் பெரிய வெங்காயம் ஒன்று போட்டால் ஒரு கேரட் பீன்ஸ் போட்டுக்கிறேங்கம்மா. நம்ம இங்கே அம்மியில் அரைச்சோம் இல்லையா, பூண்டு சோம்பு அதை போட்டுக்கலாங்கம்மா. இதில் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாங்கம்மா. நம்ம இது கூட நம்ம உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்கம்மா. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்கம்மா. முக்கியமாக அரிசி மாவு கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாங்கம்மா. நம்ம இப்போ கடலைப்பருப்பு அரைச்சி ஜெலிச்சோம் இல்லையா, அந்த மாவை இதில் கொஞ்சம் போட்டுக்கலாங்கம்மா. கொஞ்சம் நம்ம காரத்துக்கு இந்த காஷ்மீர் மிளகாத்தூளை போட்டுக்கலாங்கம்மா. நீங்கள் இது இல்லைன்னா பச்சை மிளகா இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாங்கம்மா. தேவைக்கு கொஞ்சம் திட்டமாக போட்டுக்குங்க. இதுக்கு நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாங்கம்மா. இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா திட்டமான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்கம்மா. பாருங்கம்மா, இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம மாவும் இல்லாமல் ரொம்ப மாவும் பழகன்னு இல்லாமல் திட்டமாக மாவு போட்டு இது ஒட்டின்னு இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாங்கம்மா. அதான் இது நல்லா காஞ்சிச்சிங்கம்மா. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சிங்கம்மா. நம்ம பகோடா இதில் போட்டுடலாங்கம்மா. இப்படி பிரித்து விட்டோம்னா நல்லா இருக்குங்க. அப்படியே அப்படி கட்டி கட்டியாக போடக்கூடாது, கொஞ்சம் பிரித்து போடலாங்கம்மா. கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விடலாங்கம்மா. நம்ம வாங்கம்மா, இதை திருப்பி போடலாம். நல்லா வெந்துச்சுங்கம்மா பகோடா. ஒருன்னு நம்ம இப்போ எடுத்துக்கலாங்கம்மா. எடுத்துக்கலாங்கம்மா.
ரொட்டி போட்டுக்கலாங்கம்மா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உதிரி உதிரியாக போடலாங்கம்மா. நம்ம வந்து கடலைப்பருப்பு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி தாங்கம்மா தெளித்து எடுத்துக்கணும். நம்ம பாக்கெட் மாவும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்கம்மா, அதுவும் போட்டுக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு வீட்டில் இருந்ததால் நான் டக்குன்னு பண்ணுவோன்ட்டு இந்த மாதிரி அரைச்சி நம்ம தெளித்து பண்ணிக்கலாங்கம்மா. இதாம்மா அம்மா செஞ்ச பகோடா இன்னைக்கு. இங்கே பாருங்கம்மா, சவுண்டு நல்லா சத்தமாக கேட்குது. நல்லா பார்க்கவும் அழகாக இருக்குதுங்கம்மா. நம்ம காய்கறிலாம் போட்டு பண்ணியிருந்தாலும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கம்மா. குழந்தைங்களுக்கு கொடுங்க, வீட்டில் இருக்க எல்லாரும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்கம்மா. வாங்கம்மா எல்லாரும் சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கம்மா. ரொம்ப நல்லா இருக்குதுங்கம்மா, சூப்பராக இருக்குதுங்கம்மா. வாங்கம்மா சாப்பிட்லாம்.